திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பில் இன்று காந்தாரம், பியந்தை காந்தாரம், அதனைத் தொடர்ந்து காந்தார பஞ்சமம் பண் பார்க்க இருக்கிறோம். காந்தார பஞ்சமம் பண் மிகவும் இனிமையான ஒரு பண், ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறது. ஆகவே அன்பர்கள் ரொம்ப எளிதாக அந்த பாடல்களை பாடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் காந்தார பஞ்சமம். அதுக்கு ராகம் கேதார கவலை. நல்லாயிருக்கும், நல்ல அருமையாக பாடலாம். நல்ல தூக்கி பாடுற மாதிரியான பாட்டு. சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் அப்படி பாடக்கூடாது. பாடினா என்னையா பாடுற அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேதார கவலை ராகம் கொஞ்சம் நல்லா தூக்கி பாடுற மாதிரியான ஒரு இதுதான் அதுக்கான மெட்டு. ஒரு 2 பாடலுடைய மெட்டிலே எல்லாமே வர்றதுனால ரொம்ப எளிமையாகவும் பாட முடியும். இப்போது இடரினும் தளரினும் அந்த மெட்டில் இங்கே ஒரு 4-5 பாட்டு, 3ஆம் திருமுறையில் ஒரு 5 வரைக்கும், 5 இல்லை 4 தான், 4 வரைக்கும். ஓகே, நான் பாடும்போது சொல்கிறேன் நான் எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு பிறகு சொற்றுணை வேதியனும் இடரினும் தளரினும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு கொட்டமே கமிழும் ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய இதில் பாடலாம். இப்போ இடரினும் தளரினும் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு. இது 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது 4 அடி இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் நடக்கிய வேதியனே 2, 3. அது மிடரில் நடக்கிய வேதியனைங்கிறதுனால அது வரி. அதுக்கு மேலே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை. இந்த 4 வரிக்கு மேலே இந்த 2ஐயும் சேர்த்து வைப்பார். 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு அதுக்கு பேர். அப்புறம் கீழே ஈரடி மேல் வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். நிறைய சிறப்பாக பாடியிருப்பார். இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். திருவாவடுதுறையில் திருஞான சம்பந்த பெருமான் வீற்றிருந்து பாடி பரவி பெருமானுடைய அருளை வேண்டிக் கொண்டிருக்கின்ற போது அங்கே அவரை காண்பதற்காக அவருடைய தந்தையார் வருகிறார். சிவபாத இருதயர் தன்னுடைய மகனிடம் கேட்கிறார், அப்பா நான் சிவவேள்வி செய்யணும்னு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் பொருள் தேவைப்படுது, நீ கொஞ்சம் கொடுத்து உதவி செய் அப்படிங்கிறார். அவர் என்ன வயசு, 8, 10 வயசு, 11 வயசு பிள்ளையாக இருக்கிறார். அந்த ரேஞ்சில் இருக்கிறார். 8லேருந்து 10 வயசுக்குள்ளே தான் இருக்கிறார். நான் எங்கப்பா போவேன், இருப்பா எங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி தரப்பா, எங்கள் ஐயா அதை ரொம்ப அழகாக சொல்லுவேன். உடனே இந்த பாடலை பாடுகிறார். அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது காசு கொடுக்கறதுக்கான பாடல் அப்படின்ட்டு. இந்த பாடலை உண்மையிலே உணர்ந்து ரசித்து பாடினோம்னா தான், அனுபவித்து பாடினோம்னா தான் அதனுடைய உட்பொருளானது நமக்கு விளங்கும். காசு கொடுக்கறதுக்கான பாட்டு கிடையாது. இது சரணாகதி தத்துவத்தை குறிக்கக்கூடிய பாட்டு. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணக்கடல் தொழுதெழுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி நல்லா வச்சுருக்கிறாருங்கிற வரைக்கும் சாமி நல்லா வச்சுக்கிறாரு, அது கூட சொல்ல மாட்டாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா சாமி இது மாதிரி பண்ணிட்டாரு, அந்த ஆளை திட்டிட்டு உனக்கு கண் இருக்கா மூக்கு இருக்கா
நீ என்ன கல்லா அப்படின்னுலாம் அவரை பேசிவிட்டு அவரை விட்டு விலகிடுவாங்க. அது மாதிரி அப்படிலாம் கிடையாது. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். ரொம்ப அது அந்த சரணாகதியை குறிக்கக்கூடியது. அப்படி போயிட்டோம்னா அதுக்கு பிறகு அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். ரொம்ப அற்புதமான பாடல். இது அப்படியே அற்புத திருவந்தாதியா அதில் இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரி நெறி பறையாரேனும் சுடருருவாய் என்பரா கோலத்து எரியாடும் என்மனார்க்கு அன்பு அறாது என்னெஞ்சு அவருக்கு அப்படிங்கிற அந்த அந்த கருத்தை ரொம்ப சுருக்கமாக கொண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, நீ தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணாகதியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இதை பாடி எல்லாரும் அதனுடைய பலனை பெற வேண்டும் என்று அடியேனும் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பாடலை பாடி காண்பிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் அந்த ராகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக அதை பாடி காண்பிக்கிறேன். முழுக்க முழுக்க காந்தார பஞ்சமத்தினுடைய அடிப்படையே பார்த்திங்கன்னா சொற்றுணை வேதியனுடைய அந்த ஸ்டைல் இருக்கும். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ, அதே மாதிரியே வரும். இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினூன கழல் தொழுதெழுவேன் கடல் தனில்லாமோதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துரை அரணே. அவ்வளோதாங்க பாட்டு. அருமையாக பாடலாம். எல்லா பாட்டுமே அப்படியே தீ மாதிரி இருக்கும். அப்படியே நெஞ்சை பிடிச்சி பெருமானிட்ட கொண்டுட்டு போகும். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் விழினூன கழல் விடுவேன் அல்லேன் தாழிலம் தடம்பூணல் தயங்கு சென்னி பொழில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துரை அரணே. காந்தார பஞ்சமத்தை நீங்கள் மட்டும் ரசித்து பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட்டு வெளியிலே வர முடியாது. அதுதான் இவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். காந்தாரம் பற்றி காந்தார பண்ண சொல்லும் போதே கோப்பா நல்லசிவம் ஐயா சொன்னார். அது ஒரு காந்தம் மாதிரி பெருமானை இழுக்கக்கூடியது. இந்த காந்தார பஞ்சமத்துலலாம் பாடினோன்னா அப்படியே உள்ளர போயிட்டே இருக்கும். கிட்டக்க கொண்டுட்டு போவோம், சாமிக்கிட்ட நம்மளை கொண்டுட்டு போவோம். ரொம்ப அற்புதமான ஒரு பண்ணு. நன்றாக பாடி எல்லாரும் பழக வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது முதல் பாடல். சும்மா ஒரு பாடல் பாடி காமிக்கிறேன் நான். சிதம்பரத்தில் பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். தன தன சொற்றுணை வேதியன். அது அப்படி போல்டாக எடுக்கணும், நல்ல மேலே ஏறி கீழே இறங்கணும். அது மாதிரி ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமாய் நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனி கால் கதிர்வெண் திங்கள் சூடினாய் சுருங்க எமது
துள்வினையே. அடுத்தது கொட்டமே கமழுமே பாடியிருக்கிறார். கொட்டமே கமழும் குழலாலோடு கூடினாய் எரிதேறினாய் நூதல் பட்டமே புனைவாய் இசை பாடுவ பாரிடமா நட்டமேனவில் வாய்மறையோர் தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம் இட்டமா உறைவாய் இவை மேவிய தென்னை கொலோ. அதே மெட்டில் வரும். வந்து சேர்விரலால் சிறுகாடியில் பாடியிருக்கிறாரு காந்தாரா பஞ்சமம். பந்து சேர்விரலால் பவளத்துவர் வாயினால் பணிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழால் மலை மாதோடும் ஆதிப்பிரா வந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்திரஞ்சி பொழி பூந்தராய் போற்றுதுமே. அதே மாதிரி மட்டும் இல்லையா இதுவும். இயலிசையெனும் பொருளின் திறமா புயலன மிடருடை புண்ணியனே. இயலிசையெனும் பொருளின் திறமாம் புயலன மிடருடை புண்ணியனே. கயலன அறிநெடும் கண்ணியோடும் அயலுலகடி தோழ அமர்ந்தவனே. கலனாவது வெண்டலை கடிபொழில் புகழி தன்னுள் நிலனால் தொரு இன்புற நிறைமதி அருளினனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல். அந்த மெட்டில் வரும். சரி, ரைட்டு. நாலடி மேல் வைப்பு நான் கவனிக்கலாத. இடறினும் தளறினும் அந்த மெட்டு. இயலிசையேனும் பொருளின் திறமாம் புயலன மிடருடை புண்ணியனே. கயலன அறிநெடும் கண்ணியோடும் அயலுலகடி தோழ அமர்ந்தவனே. அதுக்கு பிறகு வந்து இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல். அந்த மாதிரியான மெட்டில் வரும். கலனாவது வெண்தலை கடிபொழில் புகழி தன்னுள் நிலனால் தொரு இன்புற நிறைமதி அருளினனே. அழகு. பாடிக்கலாம். இடறினும் தளரினும் பாடியாச்சு. இப்போது 5லேருந்து ஆரம்பித்து கொட்டமே கமழும் மெட்டு. அதுக்கு கொட்டமே கமழும் அந்த அடிப்படை ராகத்தை முதல்ல பாடிக்குவோம். கொல்லம்புதூரில் ரொம்ப அற்புதமான பாடல் இது. ஈரடி மேல் வைப்பில் உள்ள பாடல். நான் ரொம்ப ரசித்த பாடல். எங்கள் ஐயா சொல்லும்போது அவர் சொன்னார்னா அப்படியே என்னமோ அந்த இடத்துலையே இருந்து அதை அனுபவித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ நல்லா சொல்லுவார். மேபி எல்லாருக்கும் அது மாதிரி கிடைக்குமா என்னன்னு தெரில. பெருமான் அருள் எனக்கு அது மாதிரி கிடைச்சது ரொம்ப அதை அனுபவித்தேன் நான். திருக்கொல்லம்புதூர் இதுக்கு சாமியை வணங்கிறதுக்காக போகிறாரு. கடுமையான மழை பெய்து ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது.
இந்த கரையில் நிற்கிறாங்க, அந்த கரையில் இருக்குது கோவில். போய் ஓடக்காரர்களை கேட்குறாங்க, கொல்லம்புதூர் கோவிலுக்கு போகணும். ஐயோ பயங்கரமாக வெள்ளம் போயிட்டுருக்கு, அடிச்சுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னாரு. அவங்களாம் யாரும் வரலை. உடனே திருஞான சம்பந்தர் சொன்னார், யாராருக்கெல்லாம் என் மேலே நம்பிக்கை இருக்கோ அல்லது சாமி மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் ஏறுங்கன்னார். எல்லோரும் ஏறினாங்க. ஓடத்தின் கட்டிலை அவிழ்த்து இந்த பாடலை பாடி துடுப்பு கூட போடலை, போய் சேர்ந்துட்டாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா திரும்பி வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடலை பாடுகின்ற போது இந்த உலக வாழ்க்கை என்பது அப்படி ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கிட்டுருக்கு. யாருமே உள்ளர இறங்கிறதுக்கே பயப்படுறாங்க. பெருமானுடைய அருள் என்கிற நிலைக்கோள் இருந்தால் நம்ம கோல் போடாமலே, அதாவது துடுப்பு போடாமலே இந்த வாழ்க்கையில் நல்ல விதமாக அவனுடைய திருவடியை சென்று அடையலாம் என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாடலாம், நல்லா ரசித்து பாடலாம். காந்தார பஞ்சமத்தில் அந்த பண்ணில் ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. திருச்சிற்றம்பலம். கொட்டமே கமழும் கொல்லம் போதூர் நட்டம் ஆடிய நம்பனை, கொட்டமே கமழும் கொல்லம் போதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்கு மாறருள் நம்பனே. இந்த கொட்டமே கமழும் கொல்லம்புதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க அப்படிங்கிறது தான் பாடல். அதுக்கு பிறகு 2 ஈரடி மேல் வைப்புன்னு அதுக்கு பேர். இந்த 2 அடிக்கு மேலே செல்ல உந்துக சிந்தையார்த்தோட நல்கு மாறருள் நம்பனே, எல்லாத்துலேயும் அதே மாதிரி வரும். கோட்டக கழனி கொல்லம்பூதூர் நாட்டக துறை நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்கு மாறருள் நம்பனே. அருமையாக இருக்கும். பாட பாட அவ்வளோ ஆசையாக இருக்கும். நல்ல அந்த மெட்டில் தரறினா, இதுவும் ஈரடி மேல் வைப்பு தான். தரறினா தரறினா தான தக்கன் வேள்வி தகர்த்தவன் பூந்தராய் மிக்க செம்மை விமலன் வியன் கழல் சென்று சிந்தையில் வைக்கமை கதி நன்றதாகிய நம்பன் தானே. இதுதான் காந்தார பஞ்சமத்தில் கொட்டமே கமழும் மெட்டில். அதே மாதிரி இந்த பாடல், இதுவும் கொட்டமே கமழும் தான், அந்த மெட்டு தான். ஆனால் அது ஈரடி மேல் வைப்பு கிடையாது, அப்படியே நேரடியாக வருது. அப்படியே பாடிக்கலாம். கண்ணுதலானும் வெண்ணீற்றினானும் கழல்லார்க்கவே, ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, அந்த அளவுக்கு வரல. கண்ணுதலானும் வெண்ணீற்றினானும் கழல்லார்க்கவே பன்னிசை பாட நின்று ஆடினானும் பரஞ்சோதியும் புண்ணிய நான்மறையோர்கள் ஏத்தும் புகழி நகர் பெண்ணின் நல்லாலோடும் வீற்றிருந்த பெருமானன்றே. இப்படி பாடிக்கலாம்.
திருக்கடவுர் விரட்டம். இதுவும் அதே மாதிரி மெட்டில் தான் வருது. அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குவோம். சடையுடையானு நெய்யாடலானு சரி கோவண உடையுடையானு உமையார்ந்தவன் கண்ணுமை கேள்வனு கடையுடை நன்னெடு மாடமோங்கும் கடவுர் தனுள் விடையுடையன்னலும் வீரட்டானத்து அரணல்லனே. அடிக்கலாம். துஞ்சல் இல்லாத பின்னாடி வருது. கேள்வியர் நாள் தோறும் ஓதுணல் வேதத்த கேடிலா வேள்வி செய் அந்தனர் வேதியர் வீழி விழலையார் வாழியர் தோற்றமும் கேடும் வைப்பு ஆறுயிர கேலாம் ஆழியர் தம்மடி போற்றி என்பார்கட்கு அணியரே. ஒரு நிமிஷம். இல்லை, இது மாதிரி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்தது, அதுக்காக பார்த்தேன். திரு ராமேஸ்வரத்தில் பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். அலைவலர் தன்மதியோ டயலே கிடக்கி உமை முளைவலர் பாகம் முயங்கவல்ல முதன்வன் முனி இலைவளர் தாழைகள் விம்மு காணல் ராமேச்சுரம் தலைவளர் கோள நன்மாலையன் தானே தலைவளர் கோள நன் மாலையன் தானிருந்தாட்சியே அப்படின்னு பாடிக்கலாம். புனவாயில். மின்னியல் செஞ்சடை வெண்பிரையன் விரி நூலினன் பண்ணிய நான்மறை பாடியாடி பல ஊர்கள் போய் அன்னம் அன்ன நடையாலோடும் அமரும் இடம் புன்னை நன்மாமலர் பொன்னுதிர்க்கும் உணவாயிலே. ஒரு சந்தேகத்துக்காக அதை ஒரு பார்த்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ராமேச்சுரம். பண் காந்தார பஞ்சமம்.
திருச்சிற்றம்பலம். அலை வளர் தன் மதியோடு அயலே அடக்கி உமை முலை வளர் பாகம் முயங்க வல்ல முதல்வன் முனி இலை வளர் தாழைகள் பிம்ம காணல் இராமேச்சுரம் தலை வளர் கோலனல் மாலையல் தானிருந்து ஆட்சியே. ஓகே, கரெக்டாக தான் பாடிட்டுருக்கேன். திடீர்னு சந்தேகம் வந்துடுது. இல்லை பாடுறான், ஆனால் என்னமோ ஏதோ வேறு ஏதோட ஒரு இது என்னது அதே மாதிரி சாயல் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அது மாதிரி நீங்கள் சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்களும் கேட்டு பார்த்துக்கலாம். நன்றி. அடுத்தது ஒன்றும் இல்லை, எடுப்பு உங்களுக்கு இது மாதிரி எடுக்கணும். என்னது சொற்றுணை வேதியன், அதுக்கு பிறகு அவரே கொண்டுட்டு போயிடுவார். திருச்சிற்றம்பலம். பைங்கிலி ஆரிடம் பாடிலர் அடிகள் காடலால் ஓரிடம் குறைவிலர் உடையர் கோவணம் நீரிடம் சடை விடை ஊர்தி நித்தலும் பாரிடம் பணி செய்யும் பயில் பைங்கிலியே. அவ்வளோதான். திருவெண்காட்டில் பாடியிருக்காங்க. மந்திரம் மறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்றயம் மீறை வெந்த வெண்ணீற்றர் வெண்காடு மேவிய அந்த மூதலுடை அடிகளல்லரே. இனம்படு சுடலையன். திருக்கொள்ளிக்காடு. நினம்படு சுடலையின் நீரு பூசி நின்று இணங்குவர் பேய்களோடு இடுவர் மானடம் உணங்கள் வெண் தலை தன்னில் உண்பராயினும் குணம் பெரிதுடையர் நங்கொள்ளிக்காடரே. கொள்ளிக்காடு. மருவமல் குழலுமை விசயமங்கை. மருவமர் குழலுமை பங்கர்வார் சடை அரவமர் கொள்கையம் அடிகள் கோயிலாம் குரவமர் சூர புன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழிலணி விசயமங்கையே. தான் சொற்றுணை வேதியன் பாடலுடைய மெட்டில் தான் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் தைரியமாக பாடலாம். துளமதி உடைமறி. வைகள் மாடக் கோயில். திருச்சிற்றம்பலம். துளமதியுடைமறி தோன்று கையினர் இளமதிய நீசடை எந்தையாரிடம் உளமதியுடையவர் வைகள் ஓங்கிய வளமதி தடவிய மாடக்கோயிலே. இதெல்லாம் ஒரே மாதிரி வரும். எரிதர அனல் கையில். அம்பர் பெருந்திருக்கோயில். அம்பர் மாகாணம் வரும். அதே மாதிரி எரிதர அனல் கையில். எரிதர அனல் கையில்
ஏந்திய எல்லியில் நரிதிரி காணிடை நட்டம் ஆடுவர் அரிசிலம் பொறு புனல் அம்பர் மாநகர் குறிசில் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே. எளிமையாக தான் இருக்குது, பாடிக்கலாம். பூவனம். மாமதர் மேனியனாகி வண்டோடு போதமர் பொழிலணி பூவன துறை வேதனை வீரவலர் அரணம் மூன்றெய்த நாதனை அடிதொழ நன்மையாகுமே. திருக்கருக்குடி. நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்தெய்தும் நின்மலன் கனை கடல் வையகம் தொழு கருக்குடி அனலறியாடும் எம் அடிகள் காண்மினே. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும். இந்த பாடல் ஏற்கனவே நம்ம இதில் பாடி கேட்டிருக்கோம், அகத்தியர் தேவார திரட்டில். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்லிடுறேன் நான். இது அஞ்செழுத்து திருப்பதிகம் என்று பெயர், பஞ்சாக்கர பதிகம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இவருக்கு 3.5 வயசில் ஞானப்பால் உண்டு, ஞானம் பெற்று அப்படி சொல்லக்கூடாது, ஓகே, ஞானம் பெற்றுன்னே வச்சுக்கலாம். எல்லாருக்கும் அந்த ஞானத்தை வழங்கி கொண்டு இருக்கின்ற போது 4-4.5 வயசில் வந்து அவங்க கௌண்டில்ய கோத்திரத்தை சேர்ந்தவர், அதனால் கவுனிய கோத்திரத்தை சேர்ந்தவங்கிறதுனால அதில் அவங்களுடைய முறைப்படி அவருக்கு பூநூல் தடங்கு செய்து அந்த மந்திரத்தை அவருக்கு காதில் ஓதுவாங்க. ஓதினாங்க. வந்தவங்கள் எல்லாம் பெரியவர்கள் மறையோர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் மறையை ஓதி உணர்ந்தவர்கள், நீங்கள் ஓதாது உணர்ந்தவர், ஆகவே எங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்து இந்த பாடலை பாடி அருளினார் என்பது வரலாறு. அருமையான பாடல். திருச்சிற்றம்பலம். மெட்டு இதுதான். சொற்றுணை வேதியன் சோதி வானவன், அந்த மெட்டில் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தொறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அருமையாக இருக்கும், பாடலாம். எல்லா பாட்டுமே ரொம்ப அருமையான பாடல். பேசிக் மெட்டு தான், விற்கோலத்தில் பாடியிருக்கிறாரு. உருவினார் ஊமையோடும் ஒன்றி நின்றதோர் திருவினான் வளர் சடை திங்கள் கங்கையான் பெருவிவானவர் தோழ வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவிடம் திருவிற்கோலமே. இதில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நம்ம 23 பாடல் 3ஆம் திருமுறையில். அடுத்தது 4ஆம் திருமுறையில் காந்தார வஞ்சமும் ஒரே பாடல். சொற்றுணை வேதியன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த பாடல். அதனுடைய மெட்டில் தான் எல்லாமே பாடிட்டுருக்குறோம். இருந்தாலும் ஒரு பாடலை மட்டும் நான் பாடி காண்பிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தீருந்தடி
பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருமையாக இருக்கும், பாடிக்கலாம். ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் திருமுறையில் காந்தார பஞ்சமம் ஒரே பாட்டு. அது கிட்டத்தட்ட இது மாதிரி வரும். திருவையாற்றில் பாடினது, திருவையாற்றில் பாடலை, திருவையாருக்கு போகிற வழியில் பாடினது. ரொம்ப அருமையான கதை இந்த கதை, இந்த பாடலுக்கான பேக்ரவுண்டு. இது சேரமான் பெருமான் நாயனாரை அழைச்சிக்கிட்டு அவர் வாங்க எங்கள் ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் சுற்றி காட்டுறவங்களுக்கு அப்படின்ட்டு தஞ்சாவூரில் போயிட்டு கண்டியூர் சாமி கும்பிட்டுட்டு கண்டியூர்லேருந்து குறுக்க புந்து ஐயாருக்கு போகிறார், திருவையாருக்கு போகிறார். கண்டியூர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு ஒன்று நான் பார்த்தேன். அப்போ அது மாதிரி திருவையாருக்கு போகிற வழியில் நிறைய ஆறுகள் இருந்திருக்கணும். இப்போ எல்லாம் இது போட்டாச்சு, என்னது மேலே பாலம் போட்டாச்சு. அதனால் கீழே எவ்வளோ தண்ணி போனாலும் கவலைப்படாமல், அதாவது கண்ட்ரோல்டாக போகிறப்போ போய்க்கலாம். முன்னாடி பாலம்லாம் இல்லாதப்போ அதுக்குள்ளே இறங்கி தான் போகணும். இப்போ இவர் கண்டியூரை தாண்டி போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு ஆற்றில் கடுமையான வெள்ளம் போயிட்டுருக்கு. இங்கேருந்து சாமியை கூப்பிடுறார். கண்டியூரிலேருந்து திருவையாருக்கு போகிற வழியில் அங்கே திருவையாற்று பெருமானை கூப்பிடுறார். உன்னை கும்பிட்றதுக்காக வர்றேன், இப்படி அடைச்சி கிடக்கு ஐயா, எங்கேயா இருக்க, நான் வர்றதுக்கு இது பண்ணியா. நல்லா இருக்கு இந்த பாடல். அப்படி பாடுகின்ற போது அந்த ஓ வருது இல்லையா, ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு வருதில்ல, அந்த ஓ வந்து நல்லா நீட்டி பாடணும். ஏன்னா அப்படி கத்தி பாடியிருக்கிறார். இதனுடைய சத்தம் வந்து என்னாச்சுன்னா, அங்கே திருவையாற்றில் முன்னாடி வாசலில் ஒரு பிள்ளையார் இருப்பாராம். அவருக்கு பேர் ஓலமிட்ட விநாயகர்னு பேர். அவர் காதில் விழுந்துருச்சு. உடனே திரும்பி பார்த்து, யோ எப்போ உங்கள் ஆள் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஐயா, என்னான்னு கேளியா அப்படின்னாரு. அப்படின்னு அவருக்காக ஓலமிட்டாராம். யார்? அந்த ஓலமிட்ட விநாயகர் வந்து சுந்தரமூர்த்தி பெருமானுக்காக உங்கள் ஆள் அங்கே பாடி கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ளர இருக்கிற ஐயாரப்பருக்கு ஓலமிட்டு சொன்னார் என்பதனால் அவருக்கு ஓலமிட்ட விநாயகர் என்று ஒரு பெயர் உண்டு. ரொம்ப அற்புதமான பாடல். இடரினம் தளரினம் மெட்டு மாதிரி இது வரும். பாடும்போது அப்படியே பாடிக்கலாம், நல்லாயிருக்கும். திருச்சிற்றம்பலம். பரவும் பரிசொன்று அறியேன் பண்டே உம்மை பயிலாதே இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனா கரவில் அருவி கமுகுன்ன தெங்கங்குளைக்கு கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. இந்த ஓவை நீங்கள் நல்ல மேலே நீட்டி அடிகளோடு முடிக்கக்கூடாது. அது இப்படி பாடினா தான் அந்த உணர்வு வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். எங்கே போவேன் ஆயினும் அங்கே வந்தன் மனத்தீராய் சங்கையொன்றும் இன்றியே தலையினால் கடையினால் ஒக்கவே கங்கை சடைமேற் கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. நல்லா இருக்கு, பாடி காமிச்சிட்றேன். அதையும் என்னவோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இதாக பற்றுச்சுது. எங்கே போவே எங்கே போவே ஆயிடினும் அங்கே வந்தென் மனத்தீராய் சங்கையொன்றும் இன்றியே தலைநாள் கடைநாள் ஒக்கவே கங்கை சடைமே
கறந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. நல்ல அருமையான பாடல். அவ்வளோதான், காந்தார பஞ்சமம் நிறைவுற்றது. எல்லா திருமுறைகள்லேருந்தும் காந்தார பஞ்சமம் பாடல்களை பாடியாச்சு. இதே மாதிரி பாடி பழகி பயிற்சி வகுப்பிலே வந்து பாடி காட்டவும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் பயிற்சி வகுப்பிலே கேட்கவும். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.